ஜூலை 21 விடுதலை பயணூலிலிருந்து முதல் வாசகத்தில் யாவே தெய்வம் இஸ்ரேல் மக்களை செங்கடல் மூலமாக வெளியேற்றி அவர்களை பாலைவனத்தில் நடத்தி சென்றபோது அவர்கள் கண்ட ஒரு மாபெரும் அதிசயம். அவர்களுக்காக செங்கடல் வழிவிடுகிறது. தொடர்ந்து ஓடிக்கொண்டு இவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிற எகிப்திய பார்வோனின் படைகள் ஜலசமாதி ஆகின்றன. இவர்களோ கரைக்கு வந்தவுடனே மகிழ்ந்து பாடுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெற்றியின் நாள் இதே என்று சொல்லி. டோனி டிமெல்லோ என்று சொல்லுகின்ற தத்துவவியலாளர் தன்னுடைய தியான புத்தகத்தில் இந்த நிகழ்வை சொல்லி இப்படி குறிப்பிடுகிறார். இஸ்ரேல் மக்கள் கரை சேர்ந்தவுடனே மகிழ்ந்தபோது கடவுள் அழுது கொண்டிருந்தாராம். ஏன் என்று கேட்டபோது, என்னுடைய மக்கள் இப்படி ஜலசமாதி ஆகிவிட்டார்களே என்று சொல்லி. கடவுள் யாரையும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. அது கெட்ட புத்தியுள்ளவனும் சரி, நல்ல புத்தியுள்ளவனும் சரி, அவருக்கு எல்லோரும் ஒன்றுதான். இன்னொரு பக்கம் பார்க்கிற போது மனிதர்களது நன்றிகெட்ட தன்மையும் நாம் இந்த வாசகத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இவர்களை கடவுள் அந்த மாபெரும் செயல் மூலமாக அழைத்து கொண்டு வந்தபோது மக்கள் இவ்வளவு தூரம் தங்களை வழிநடத்தினவர் தொடர்ந்தும் வழிநடத்துவார் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை இல்லாமல் அவர் நடந்து வந்தார்களே, அதே போலத்தான் மத்தேயு நற்செய்தியில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு அவ்வளவு நற்காரியங்களை செய்த போதும் அவர்கள் அவரிடம் அடையாளம் கேட்கிறார்கள். இன்றைக்கு கடவுளையே கேள்வி கேட்கிற, அவரையே எடை போட்டு பார்க்கிற நிலையில் மனிதம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அது சரியான நிலைதானா? கடவுள் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவற்றை கண்டு அவரையே நமக்கு எல்லாம் என்று தஞ்சமடைவோம். ஆமென்.